அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த கணக்கில் இந்த சார்புகளின் சேர்ப்பை எப்படி ஈஸியாக போடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்குறோம். ஒரு ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு இந்த மெத்தட் நல்லா பயன்படும். இதில் ஒரு கணக்கு போடுறத பார்த்துருவோம். இப்போ நான் இதில் லெஃப்ட் சைடு என்ன பார்க்குறோம்னா F0 G நாட் ஆஃப் H இது பார்க்கணும். இதுக்கு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது F0 ஆஃப் G பார்க்குறோம். இது F0 ஆஃப் G பார்க்கும்போது எஃப்க்குரிய ஆன்சர் அப்படியே எழுதுங்க. எஃப் ஃபங்க்ஷனை எழுதுங்க. எக்ஸ் மைனஸ் 1 நாட்டு ஜிக்குரிய ஆன்சரு 3x ப்ளஸ் 1. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனில் இருக்க எக்ஸுக்கு பதிலாக, அதாவது இந்த ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனில் இருக்க எக்ஸுக்கு பதிலாக தேர்ட் ஃபங்க்ஷனோட அப்படியே ஃபில்லப் பண்ணிடுறோம். அப்போ எப்படி வரும்? அதாவது நான் எப்படி போடுறேன் அப்படின்னா இந்த ஹோல் ஃபங்க்ஷனையும் கொண்டாந்து இந்த எக்ஸில் போடுறோம். இந்த எக்ஸில் போட்டால் நம்ம கிடைக்க போகிறது என்ன வரப்போகுது? இந்த எக்ஸுக்கு பதில் 3x ப்ளஸ் 1, அந்த செகண்ட் ஃபங்க்ஷன் இங்கே அப்படியே வந்துருச்சு. இந்த லாஸ்ட்டில் என்ன இருக்குது? -1. இப்போ இந்த +1 -1 ஆட்டோமேட்டிக்காக நார்மல் சிம்பிளிஃபிகேஷனில் கேன்சல் ஆகிடுது. இந்த +1 -1 கேன்சல் ஆகிட்டா இதுக்குரிய ஆன்சர் 3x மட்டும் வரும். 3x. சரியா? இப்போ இந்த F0Gயை இதோட போய் சேர்க்கணும். F0Gயை நம்ம சேர்க்க வேண்டியது நாட்டு h ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு F0Gயோட ஆன்சர் இங்கே இருக்கப்படி 3x நாட்டு h ஆஃப் எக்ஸோட ஆன்சர் x². இப்போ இதை எப்பயும் போல் செகண்ட் ஃபங்க்ஷனை கொண்டாந்து அப்படியே ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனில் இருக்க எக்ஸில் போட்டுறோம். போட்டால் என்ன வரும்? அந்த எக்ஸுக்கு பதிலாக அப்படியே போட்டுறோம். ஈக்குவல் டு 3x² மாறிடுச்சு. இந்த எக்ஸுக்கு செகண்ட் ஃபங்க்ஷன் அப்படியே போட்டுறோம். இது லெஃப்ட் சைடு முடிஞ்சிச்சு. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ ரைட் சைடு பார்க்க போகிறோம். இப்போ ரைட் சைடு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். ரைட் சைடு என்ன பார்க்கணும் அப்படின்னா F0 ஆஃப் G0 ஆஃப் H பார்க்கணும். இதுக்கு ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது G0 ஆஃப் H ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு G ஃபங்க்ஷன் 3x ப்ளஸ் 1 நாட்டு H ஃபங்க்ஷன் x². இப்போ என்ன பண்ணுவோம்? இந்த செகண்ட் ஃபங்க்ஷனை கொண்டாந்து அப்படியே ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு எக்ஸுக்கு போடணும். செகண்ட் ஃபங்க்ஷனை கொண்டாந்து ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனில் இருக்க எக்ஸுக்கு போடணும். இப்படி போட்டோம்னா இதோட ஆன்சர் என்ன ஆயிடுது? ஆன்சர் 3 இன்ட்டு இந்த எக்ஸுக்கு போல் அந்த ஃபங்க்ஷன் x². இதில் ஏற்கனவே +1 இருக்குது. இது G0 H ஆன்சர். அடுத்த ஸ்டெப்பு F0 G0 H ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப்க்குரிய ஃபங்க்ஷன் x -1 நாட்டு ஹெச்சுக்குரிய அந்த G0 Hக்குரிய ஃபங்க்ஷன் 3x² ப்ளஸ் 1. இப்போ இந்த அதே மாதிரி தான் அந்த செகண்ட் ஃபங்க்ஷன் கொண்டாந்து, அதாவது செகண்ட் ஃபுல்லையும் கொண்டாந்து இங்கே ஃபஸ்ட்டில் இருக்க எக்ஸுக்கு போட்டுரும். இப்போ போட்டால் என்ன வந்துடும்? செகண்ட் ஃபங்க்ஷன் ஃபுல்லாக கொண்டு வரணும். இந்த எக்ஸுக்கு போல் செகண்ட் ஃபுல்லாக வந்தால் 3x² ப்ளஸ் 1. இங்கே ஏற்கனவே ஒரு -1 இருக்குது. இந்த -1 அப்படியே போட்டுரும். இப்போ நார்மலாக அந்த +1 -1 கேன்சல் பண்ணிடலாம். இந்த +1 கேன்சல், -1 கேன்சல். அப்போ இங்கே மிச்சப்படுறது நமக்கு என்னது? மிச்சப்படுறது 3x². இதுதான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனும். இதை செகண்ட் ஈக்குவேஷனும் வச்சுக்கிறோம். செகண்ட்னா வச்சா கடைசியில் என்ன? ரெண்டு சமன்பாடு சமமாக வந்துடும். 1 ஈக்குவல் டு 2. அப்போ சரி பார்க்கப்பட்டது சரியாக உள்ளது. இப்போ தேர்ஃபோர் F0 ஆஃப் G நாட் ஆஃப் H ஈக்குவல் டு F0 ஆஃப் G0 H ஈக்குவல் டு 3x². சரி பார்க்கப்பட்டது அப்படின்னு போட்டுற வேண்டியதான்.